இன்னைக்கு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா SOUMEX எக்ஸ்போல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் அவங்களுக்கு தேவையான சப்சிடிஸ் அண்ட் சப்போர்ட் மேனுஃபேக்சரிங் தேவை ரிலேட்டடுக்கான எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஷா குரூப் சேர்ந்து இணைந்து நடத்துகிற ஒரு எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து N6 ஸ்டால் நம்பரு நம்ம பார்த்தா பேக்கிங் மிஷினரிஸ் எல்லாமே இங்கே ஸ்டாலில் டிஸ்பிளேக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம N6 ஸ்டால் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வச்சிருக்கிறது கம்ப்ளீட் பேக்கிங் மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதில் இப்போ ஒவ்வொரு மிஷினாக நம்ம பார்க்கலாம் என்னென்னு. இது பார்த்தீங்கன்னா பேண்ட் சீலிங் மிஷின். பேண்ட் சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் ஹரிசாண்டல் மாடல் ஒன்று, வெர்டிகல் மாடல் ஒன்று. எதுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் 2 மாடல்னா, ஹரிசாண்டலுங்கிறது உங்களுக்கு நார்மல் கிராசரி ஐட்டம்ஸு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேக் பண்ணிக்கலாம். வெர்டிகலுங்கிறது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ்க்கு லைக் பேட்டரோ இல்லை ஆயில் இல்லை உங்களுக்கு ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வெர்டிக்கல் மாடல் ஸ்டாண்டிங் டைப்பில் பேக் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு 2 பிராண்டை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த இண்டக்ஷன் சீலிங் மிஷின் எதுக்குன்னா, உங்களுக்கு இந்த ஜூஸ் ஐட்டம், பவுடர் ஐட்டம், இந்த மாதிரி ஹார்லிக்ஸு, நெய் பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்புக்கு இந்த சில்வர் ஃபாயில் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா லீக்கேஜ் ப்ரூஃப்க்கு வேண்டி தான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேக்கம் பேக்கிங் மிஷின். அந்த வேக்கம் பேக்கிங் மிஷினில் இது வந்து DZ 500mm மாடல்னு சொல்லுவோம். எதனால் DZ 500? இதோட சீலிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் 500mm, இதில் 500mm வரும். ஸோ உங்களுக்கு என்னென்னா 1 கிலோ பேக்கெட்ஸில் இருக்கும்போது நியர்லி 4 கவர்ஸ் வரைக்கும் சீலிங் பண்ணலாம். இதே நமக்கு 400, 260 சொல்லிட்டு மாடல் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் கவரு உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு பொறுத்த மாதிரி எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் போய்க்கலாம். இப்போ இதில் வந்து நார்மலாக பண்ணுற ப்ராடக்ட்ஸுங்கிற கிராசரிஸ், மீட்டு, பன்னீர் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம இந்த வேக்கம் பேக்கிங் பண்ணுறோம்னா, உங்களோட அந்த ப்ராடக்டோட ஷெல் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ நார்மலில் இருக்கிறதுல நீங்கள் ஹேர் இருக்கும்போது அது அட்மாஸ்பரிக் ஹேருக்கு வந்து பாக்டீரியா ஃபங்கை அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த வேக்கம் பேக்கிங் பண்ணும்போது உள்ள ஹேர் கம்ப்ளீட் எடுத்துரும். உங்களுக்கு அதே மாதிரி 10mmக்கு உங்களுக்கு சீலிங் பண்ணி கொடுக்கும். அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாக்டீரியா ஃபங்கை எதுவுமே அஃபெக்ட் ஆகுது. ஷெல்லோட லைஃபும் வந்து காமனாக இருக்கிறத வரை கண்டிப்பாக லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுக்கும். இப்போ இந்த மிஷினோட ஒர்க்கிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் ப்ரெஷர், அந்த பம்புக்கு உண்டான ப்ரெஷர் ஏறுறது, அது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஏரை ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கும். போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கவருக்கான வேக்கம் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கவருக்கான வேக்கம் பண்ணுறதுக்கான டைமிங் போது அதிகபட்சம் 25 to 30 seconds இன்க்ளூடிங் சீலிங்கோட. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10mm சீலிங்கும் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்னா அதனால் லீக்கேஜ் ப்ரூஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு இதோட செல் லைஃப்பும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப்பிங் மிஷின் பார்க்க போகிறோம். ஸ்டாப்பிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் டைப். செமி ஆட்டோமேட்டிக்கில் இது வெரைட்டி பார்த்தீங்கன்னா தாய்வான் மேக்கு பேக்வே மாடல் சொல்லுவோம். இப்போ உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம இந்த ஸ்டாப்பிங் மிஷின் மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேண்டி இந்த பாக்ஸஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகும்போது உங்களுக்கு மேபி ஓப்பன் ஆகாமல் இருக்கவோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டாப்பிங் நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 9mmலேருந்து 15mm வரைக்கும் நமக்கு இந்த மிஷினில் வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸு பெருசு சிறுசு அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இந்த ஃபீடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஆகிறது பார்த்திங்கன்னா ஹீட் சீலிங் சொல்லுவோம். ஹீட் சீலிங்னால என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைட்டு, கட்டிங், சீலிங் அண்ட் டைட்டு 3மே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஆனது தெரியும். இது வந்து ஹீட் சீலிங்னாலும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக சீலிங் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பிடிச்சி போகும்போது உங்களுக்கு அந்து போகாது. உங்களுக்கு பாக்ஸும் அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட்லிங்கிறது வந்து எப்போவுமே ப்ராப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க இந்த ஸ்டாப்பை வச்சு அவங்க பாக்ஸை ஹேண்டில் பண்ணாலுமே இந்த ஸ்டாப் பிஞ்சு போகாது. பாக்ஸுமே அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து ரேப்பிங் மிஷின். ரேப்பிங்கிறதும் அதே தான். ஸ்டாப்பிங் பண்ணிட்டு வேணால் ரேப்பிங் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரேப்பிங்கிறதும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்களுக்கு ரெயினில் இருந்தோ இல்லாட்டி ஏதாச்சும் லிக்விட் ஏதாச்சும் பாக்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ரேப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வித் ப்ரீஸ்டச் யூனிட்டோட நம்ம வச்சுருக்கோம். இது எதுக்காக இந்த ப்ரீஸ்டச்சுன்னா, உங்களுக்கு வந்து பாக்ஸை வந்து நார்மலாக இருக்கிற ஃபிலிமை வந்துட்டு நியர்லி 300% உங்களுக்கு எலாபரேட் பண்ணிவிட்டு ரேப் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு யூனிஃபார்மிட்டியாகவும் நல்லா டைட்டாகவும் உங்களுக்கு பாக்ஸை ஷிஃப்ட் பண்ணி ரேப்பிங் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பவுச் பேக்கிங் மிஷின். இந்த பவுச் பேக்கிங் மிஷின்ங்கிறது கிராசரிஸ் அண்ட் ட்ரை பவுடர்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணக்கூடியது. இதில் நம்ம இங்கே டிஸ்பிளேக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 கிராம் வரை பேக் பண்ணக்கூடியது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரமாகவும் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேக்கெட்டாகவும் உங்களுக்கு பேக்கிங் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட பவர் கன்செப்ஷனும் சிங்கிள் ஃபேஸ் தான். நார்மல் நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காம்பேக்டான மிஷின் தான் இது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி மிக்சர் வித் ஃபில்லிங் மிஷின். இது எதுக்கான அதிகபட்சம் இட்லி மாவு, தோசை மாவு அதை மிக்சிங் கலக்கி கொடுக்கறதுக்கும், கீழே வந்து நமக்கு 1/2 கிலோ 1 கிலோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடை போட்டு ஃபில் பண்ணி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எதனால் இந்த மிக்சர் நமக்கு மாவு யூஸ் பண்ணால் கையிலே கலக்கிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா, எதுக்காக மிக்சர் கொடுக்குறோன்னா, இப்போ நார்மல் உங்களால் ஒரு 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கரண்டிலையோ கையிலையோ கலக்க முடியும். இப்போ இது போகும்போது உங்களுக்கு 50 கிலோ 60 கிலோ ஒரே இதாக போடும்போது உங்களுக்கு கண்டினியூஸ் மிக்சிங்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த செப்பரேட்டும் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கலக்கி கொடுக்குது. அதுக்காக இந்த மிக்சர் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இட்லி மாவு தோசை மாவுன்னு இல்லாமல் இதில் வந்து ஊறுகாய் அண்டு கீ, ஆயில், ஹனி சொல்லிட்டு இந்த ஃபில்லிங் மிஷினில் நீங்கள் எல்லா விதமான பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 in 1ஆகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம கொடுக்குறதுல மிக்சரில் வித் கீர் பாக்ஸோடு கொடுக்குறோம். எதுக்காக அந்த கீர் பாக்ஸ்னால் உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்லையுமே இந்த உங்களுக்கு அந்த மிக்சர் வந்து சுற்றும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வித் கீர் பாக்ஸோடு கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷினில் வந்து மேனுவல், ஆட்டோமேட்டிக் சொல்லி 2 மோட் இருக்குது. மேனுவல் போது நீங்கள் பெடல் அமுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைமிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடு. அது அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்த்த பேக்கிங் மிஷினரிஸும் அது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற அதர் டைப் ஆஃப் மிஷின் சொல்கிறது ஸ்ட்ரிங் ராப்பிங், பேலட் ராப்பிங் அண்ட் பவுச் பேக்கிங் மிஷின்ஸு, சீலிங் மிஷின், பேட்ச் கோடிங் சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் பேக்கிங் மிஷின்ஸும் நம்ம வச்சுருக்கோம். அந்த மிஷின்ஸை நீட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் இருக்குது, அதில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வணக்கம், இன்ட்ரோ பேக்டெக். இப்போ பார்த்தோம்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் நம்ம இப்போ இந்த SOUMEXன்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் மிஷினரிஸ்க்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இது சென்னை பீப்புள்ஸ்க்காக இது பண்ணியிருக்கோம். நம்மளோட சென்னையில் வந்து கிண்டியில் ரவி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரேப்பிங் மிஷினரிஸ், ட்ராப்பிங் மிஷினரிஸு, அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிக்சரு, அப்புறம் பவுச் பேக்கிங் மிஷினு, பேண்ட் சீலிங் மிஷின், கோடிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா கம்ப்ளீட்டாக செகண்டரி பேக்கிங் மிஷினரிஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இது ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் எதாவது இது பண்ணிச்சுன்னா நம்ம சென்னை ஆஃபீஸ் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா மிஷினரிஸ் இருக்கும், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரும் தரோம், டேரெக்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.